I'll suggest a book today, and the book is Outliers by Malcolm Gladwell. Outliers by Malcolm Gladwell. Take a note of this book. Outliers, note panikanga, by Malcolm Gladwell. Malcolm Gladwell is a very famous writer. So 3 books I think he's written 4 books, and this is a very famous one. And idhula vandu outliers oda meaning enna, we all think usually they say no, hard work is the secret to success and all that. Outliers na very interesting book on different reasons for success. இந்த புக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க. Different reasons for success. And for example, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன சொல்றேன்னா 10,000 hour rule. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த 10,000 hour rule? Has anybody heard about this? If you heard, you can share. Anybody? 10,000? No, sir. Okay. Now, 10,000 hour rule, say for example, you take your Vishwanathan, Vishi. You take the chess champion Pragnanda. Kindly mute yourself. எங்க இந்த சவுண்ட் வருது? 1 second. Vishwanathan, yes. Okay. Pragnanda, and then you take then Sachin. இவங்க எந்த ஏஜ்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆக்சுவலி விஸ்வநாதன் ஆனந்த் வந்து அவங்க மதர் அவங்கள பிலிப்பைன்ஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க 5 yearsலயே. விஸ்வநாதன் ஆனந்த் ரெகுலர் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கல. So Philippines போயிட்டு he started learning chess, and by the age I think 13 he became a grandmaster. Pragnandaவும் அதேதான் 5 yearsலயே ஸ்டார்ட் பண்ணி ஏஜ் ஆஃப் 12லயே he became grandmaster. Sachin started practicing at the age of 5, okay, and by the age of 15 he was a test player. So 10,000 hour rule தான் Outliers ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அதான். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆல் தி சக்சஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் தே ஹாவ் 10,000 hours ப்ராக்டிஸ். இது மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வநாதன் 10,000 hours டெய்லி ஒரு 4 hours ப்ராக்டிஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு வருஷத்துல 365 டேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500 hours ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இதே மாதிரி ஒரு 7 years ப்ராக்டிஸ் பண்ணினா 10,000 ஹவர்ஸ்க்கு மேல கிராஸ் ஆகும். சேம் கேஸ் வித் ஆல் தீஸ் பீப்புள், ரைட்? இஃப் யூ ஆர் எ மியூசிஷியன் லைக் இளையராஜா and you practice every day 5-6 hours, you do it for 10 years, you are a master, right? You are an actor, you keep on practicing, you become a great actor. You are a speaker, you practice for 10,000 hours, you become a world-class speaker, right? You are an author, you keep writing for 10,000 hours, you are world-class. You are a computer coder, you practice 10,000 hours, you are a computer coder, right? So என்ன ஆகுது இந்த 10,000 hours now, what they say is you have neurons in your head. இப்படிதான் இருக்கும் நியூரான்ஸ். ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் கனெக்டடா இருக்கும், ரைட்டுங்களா? த்ரூ டென்ட்ரைட்ஸ், ரைட்டுங்களா? நவ் இந்த நியூரான் வந்து இங்கேருந்து மெசேஜ் வந்து இட் வில் சென்ட் ஃப்ரம் ஹியர் டு அனதர் நியூரான். திஸ் இஸ் நோன் ஆஸ் யுவர் ஆக்சான். நம்ம எல்லாருக்கும் இது மாதிரி பிரெயின்ல ஒரு ஐ திங்க் 2 billion நியூரான்ஸ் இருக்கு வித் ஆக்சான். இதுல என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண இந்த ஆக்சான் வந்து திக் ஆயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸாமுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண பண்ண திக் ஆகும். எவ்வளவு திக்கா இருந்தோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கேரண்டி.
ஏன் என்னன்னா அப்ப இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆகாது, ஃபாஸ்டா போகும், டக் 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 டக்னு போயிட்டு இங்க போ, இங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்க டக் 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 போகும். உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீட் will become very fast. Are you getting what I'm saying? இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரூல். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Any questions in this? So, yes? 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 No questions? Nobody has any questions? Okay. I found this a very interesting concept. Oh my God, that means you enter one field and you practice in that field for 10,000 hours. Suppose you want to be a stock investor. 10,000 hours and you're a master. Right? You want to be a world-class athlete, 10,000 hours, you're a master. Right? I'll give you an example. There was this lady by name Lakshmi. இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னால் கதை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். He was an auto driver. அவர் வந்து லக்ஷ்மியை வந்து இதுக்கு படிக்க வச்சிருக்காங்க ஃபார் ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ்க்காக. ட்ரிச்சி தான் லக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிச்சியில் படிச்சா, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு கிளியர் பண்ணல, ஃபெயில்டு. ஸோ அழுது பிடிச்சி ஷீ செட், இது மாதிரி எனக்கு திரும்பி படிக்கிறது கஷ்டம், எனக்கு வந்து படிப்பு வரல. பட் த ஹஸ்பண்ட் இஸ் செட், இல்லம்மா நீ இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. சென்னையில படிச்சாங்க செகண்ட் இயர். தேர்ட் அட்டெம்ப்ட் அப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு வராது, நான் ஐஏஎஸ்லாம் எழுதல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், முடியல. தேர்ட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. தேர்ட் அட்டெம்ப்ட்லயும் ஃபெயில்டு. ஃபோர்த் அட்டெம்ப்ட் she got, I think, All India 26th rank. ரைட்டுங்களா? இது என்ன ஆயிருக்குன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் கண்டிப்பா இவங்க வந்து இந்த 4 இயர்ஸ்ல இந்த 10,000 hours கிராஸ் பண்ணிருக்காங்க. See, IAS I agree is tough. It needs 10,000 hours. But for this, at least 10,000 hours அவங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆனோம்னா நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு 1000 hours படிக்கணுமா வேண்டாம்? நான் சொல்லல, Malcolm Gladwell is telling you. Any questions? Right? Any questions? No question? Nice students. ஒரு கேள்வி யாரும் கேட்கறது. Okay, at least now I'll put a quiz in front of you. அதுக்கப்புறம் I'll go into maths topics, geometry and quadratic equation. What is the non-aligned movement? யாராவது சொல்ல முடியுமா? What is this non-aligned movement? Anybody? Very famous. Okay, so on the nobody has heard of non-aligned movement. Are you able to hear me? Hello? Yes sir. Yes sir. Non-aligned movement கேள்விப்படலையா? கண்டிப்பா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவரெல்லாம் எடுத்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் யாரு? இவரை தெரியும் இல்லையா? இந்த அங்கிள் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா இந்த போட்டோ பார்த்துருப்போம். யார் இவரு? நேரு தாத்தா, கரெக்ட். இவர் யாரு? எஸ் சார். இவர் வந்து நாசர், ரைட்டுங்களா? ஓகே, ஆக்டர் நாசர் மாதிரி இவர் வந்து ஈஜிப்டோட ஜெனரலா இருந்தார். இவர் வந்து உங்களுக்கு சுகர்னோ, இந்தோனேஷியா சுகர்னோ, ரைட்? ஸோ இவர் வந்து குவாமே நுக்ருமா, கானா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 பாடிஸ் இருந்தது, போலார் பாடி. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் நேட்டோ அலைஸ். நேட்டோனா உங்களுக்கு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அந்த அலைஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியட் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக், ஹெடட் பை ரஷ்யா. ரெண்டுமே வேற வேற போல், ஆப்போசிட் போல்ஸ். நாங்க 2 இடமும் சேர மாட்டோம், எங்களுக்கு யாரோடய இருக்க வேண்டாம், நாங்க தனியா இருக்கோம். தட் வாஸ் த நான் அலைன் மூவ்மெண்ட். ஸோ இப்போ கூட யுக்ரைனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கிட்ட நீ வந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை வைக்காத அப்படிங்கிறாங்க.
Okay, but India is refusing. They are saying எனக்கு யாரோடையும் சண்டை கிடையாது, இது கிடையாது. I don't want to get involved with Russia or with US. Right? So this is a policy. Next question. யார் இந்த ரெண்டு லேடிஸ்? ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒன்னு அம்மா, ஒன்னு டாட்டர். எனிபடி? இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆத்தர்ஸ். இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ரெண்டு பேரும் வேர்ல்டுலயே மோஸ்ட் ஃபேமஸ் புக் பிரைஸ், நோபல் லிட்ரேச்சர் பிரைஸ் இருக்கு. அதே மாதிரி புக்குக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருந்ததி ராய் வாங்கினாங்க. லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு ஒரு புக் எழுதினாங்க. ஷீஸ் ஃப்ரம் கேரளா. ஷீ காட் த புக்கர் பிரைஸ். அரவிந்த் அடிகான்னு சொல்லிட்டு அவர் தமிழ்காரர். அவர் த ஒயிட் டைகர்னு எழுதினார், புக்கர் பிரைஸ் கிடைச்சது. அதே மாதிரி இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க ஃபார் த பெஸ்ட் ஆத்தர் இன் த வேர்ல்டு. இதுல என்ன ரெக்கார்ட்னா, ஒரு அம்மாவும் ஒரு டாட்டரும் ரெண்டு பேரும் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்தியன்ஸ். யாரு இவங்க? எனிஒன்? ரைட்டுங்களா? மதர் இஸ் அனிதா தேசாய் ஃபார் திஸ் புக் கிளியர் லைட் ஆஃப் டே. ஓகே. அண்ட் டாட்டர் இஸ் கிரண் தேசாய் for a beautiful book, Inheritance of Loss. அவங்க 2016ல டாட்டர் வாங்கினாங்க, அம்மா 1980ல வாங்கினாங்க. So this is, suppose they ask you on books and authors. இது literature question. இது political question. இது science question. Who are these three men? இப்ப கூட இந்த மூவி வந்திருக்கு. I think சோனில ஓடிட்டு இருக்கு, OTT சேனல்ல. நான் சொன்னேன்ல, என்னோட ஃப்ரெண்டு இதுல நடிச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு பேரு கார்த்திக். அவர் நிறைய மூவிஸ்ல காமெடியனா வந்திருக்காரு. ஹி இஸ் கம் இன் லாட் ஆஃப் மூவிஸ். ஓகே. லைஃப் ஆஃப் பைல வந்திருக்காரு. அப்புறம் ஹி இஸ் கம் இன் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ். அவர் இதுல சிவி ராமனா வர்றாரு. யார் இந்த மூணு பேர்? ஹோமி பாபா. பியூட்டிஃபுல். ஹோமி பாபா. யாரு ஹோமி பாபா? நியூக்ளியர் சயின்டிஸ்ட். நியூக்ளியர். அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பிஏஆர்சி. பிஏஆர்சின்னா என்ன? பாபா அட்டமிக் ரிசர்ச் சென்டர். அவர் தான் ஃபவுண்டர். இன்னைக்கு நியூக்ளியர் பாம்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போக்ரான்லாம் இந்தியா நியூக்ளியர் பவரா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹோமி பாபா. அவர் எப்படி செத்து போனார் தெரியுமா? He died in an air crash. And நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, he was killed by American CIA அப்படிங்கிறாங்க. ஏன் கில் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இப்போ நியூக்ளியர் பவர் யுரேனியம் 238ல இருந்து தான் வருது. யுரேனியம் 238ல இருந்து வருது. இந்தியால யுரேனியம் கிடையாது. ஆனா இந்தியால தோரியம் இருக்கு. உங்களுக்கு கேரளா பீச் எல்லாம் நீங்க போனீங்கன்னா, கோவலம்லாம் நிறைய தோரியம் இருக்கு. இவர் தோரியம்ல இருந்து ஆட்டம் பாம்பு பண்ணலாம், நியூக்ளியர் பவர் பண்ணலாம்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னால அவரை கொண்டுட்டாங்க. இவர் யாரு? சராபாய். விக்ரம் சாராபாய். எக்ஸலண்ட். இவர் என்ன பண்ணார்? He is the founder of ISRO. இன்னைக்கு சேட்டலைட், ராக்கெட், இது எல்லாத்துக்கும் see, these are the great men. These are the people who have made India in the world map. And you know this great man. யார் இவரு? இது எல்லாருக்கும் தெரியும். Missile man Abdul Kalam. Missile man of India. So no missile, no rocket, no ISRO, no atom bomb. India is nothing in science. These are the rocket boys of India. Sony live வந்திருக்கு. இத கண்டிப்பா நீங்க பாருங்க. Dr. Homi J. Baba, father of the Indian program, Dr. Vikram Sarabhai, and Dr. APJ Abdul Kalam. இவர் யாரு? Who is, இது sports question. Who is Major Dhyan Chand? Hockey captain, sir. He was supposed to be the magician, the wizard of hockey. Dhyan Chand. And do you know India won many gold medals during that period? I think India has won 7 or 8 gold medals. Till 1980,
we were the Olympic champion, worldly Olympic champion. ஆனா இப்போ நம்ம இப்பதான் பிரான்ஸ் மெடல் வாங்கினோம். ஏன் ஸ்லிப் ஆனோம் சொல்லுங்க? ஏன் ஸ்லிப் ஆனோம்? Does anybody know the story? என்ன பண்ணாங்கன்னா ஒலிம்பிக் வந்து கிராஸ்ல விளையாடுவாங்க. கிராஸ்க்கு பதிலா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரினர்ஸ் ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு ஃபீல்டை மாத்திட்டாங்க. ரைட்டுங்களா? அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஹாக்கியில வந்து ஃபீல்டு ஹாக்கி தான், ட்ரிபிள் தான் பண்ணணும். உங்களுக்கு காலுக்கு மேலாம் பேட்லாம் தூக்கக்கூடாது. ஸோ எல்லாமே அப்படியே தரையில தான் போகணும், ட்ரிபிள் தான் பண்ணணும். நம்ம வந்து இந்த ட்ரிபிளிங் ஸ்கில் ஃபீல்டு ஹாக்கியில் எக்ஸ்பர்ட். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாக்கியை வந்து ஃபுட்பால் மாதிரி ஆக்கி தலைக்கு மேலே அடி, காத்துல அடி, பேட்டை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே மேட் இட் அ ஃபாஸ்ட் கேம். நம்ம ஆளுங்களுக்கு ஸ்பீடு கிடையாது, நம்ம ஆளுங்களுக்கு ஸ்கில் இருக்கு, வெஸ்டர்ன் பீப்புளுக்கு ஸ்பீட் இருக்கு. அண்ட் ஸ்மார்ட்லி they put India down by changing the game. Hockey changed so that India could not be an expert. நம்மகிட்டயும் தப்பு, ஏன்னா அவங்க கேமை மாற்றும் போது நம்ம வாயே திறக்கல. And today India is struggling.